launch. Book launch? Yeah. நான் கூட கஸ்தூரி நாயக்கன் மலை நானா ஃபேஸ் போடுறது இல்லையா? ஓகே. இந்த மெடிடேஷன் ஹாலில் அங்கேயும் ஒரு புக் லான்ச் இருக்கு. ஆனால் அதை தவிர்த்து எக்கச்சக்கமான ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஸ்டாண்டப் காமெடி என்ன, ட்ரைன் இருக்கிற காமெடி என்ன, அழகான பாட்டு என்ன, இன்னும் கொஞ்சம் சஸ்பென்ஸ் நிறைய இருக்கு. நீங்களும் அந்த புக் லான்ச்சுக்கு தான் வேணும். Sorry, that's a suspense. Okay, I will see whether you meet me in meditation hall. Bye. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது ஒரு மயக்கும் மாலை பொழுது. உள்ளே வரப்பவே மயக்கிற பாட்டுகளாக காதல விழுந்திருக்குமே. இன்றைய ப்ரோக்ராம் எல்லாமே கண்டிப்பா உங்களை மயக்கிடும். முதல்ல ஒரு கிளி பாட வரப்போகுது. ஸ்ரீரங்கம் கோவில் பல வருஷம் மண்ணில் புதைஞ்சு போயிருந்ததாம். அதை கண்டுபிடிச்சு சொன்னதே ஒரு கிளிதானம். அந்த கிளிக்கு நமஸ்காரம் சொல்லி நம்ம சைலஜா அவர்கள் எழுதின பாட்டை ஒரு குயில் வந்து பாட போகுது. யார் அந்த குயில்? அது நம் நானா நானியின் இசை குயில் தான். நீங்களே பாருங்களேன். அரங்கா அரங்கா என அழைக்கும் அழகு கிளியே நமஸ்காரம் செய். அரங்கா அரங்கா என அழைக்கும் அழகு கிளியே நமஸ்காரம். மரங்கள் மீதும் மதில்கள் மீதும் வானமளாவும் கோபுரத்தும் சோலை பசுமை தன்னிலான் சொக்கும் மனப்பை கண்டாயோ. கோலக்கிளியே அவனை நீ குழறி குழறி அழுத்தாயோ. அரங்கா அரங்கா நீளவான கருமுகிலில் நிமலன் நிறத்தை நினைத்தாயோ. காலமுற்றும் அவனருள கனிந்து கனிந்து விழித்தாயோ. அரங்கா 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 என அழைக்கும் அழகு கிளியே நமஸ்காரம். கரிய துளசி வனத்தினிலே கண்ணன் மனத்தை உணர்ந்தாயோ. உரியாயுடனே வாவென்றே உருகி உருகி இசைத்தாயோ. அரங்கா 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 என அழைக்கும் அழகு கிளியே நமஸ்காரம். மரங்கள் மீதும் மதில்கள் மீதும் வானமளாவும் கோபுரத்தும் அரங்கா அரங்கா என அழைக்கும் அழகு கிளியே நமஸ்காரம். அரங்கா அரங்கா. பானு, என்ன எல்லார் காதலையும் இப்ப தெரிஞ்சுதானே? என்ன ஒரு இனிமையான குரல். நடுவுல கிளி மாதிரியே குரல் கொடுத்தா பாருங்க. அந்த கிளிய நமது சுகந்தி தண்டபாணி ஏற்கனவே கைவேலையில மிக சிறப்பா பண்றவங்க தான் அதையும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு கைதட்டை கொடுக்கலாமே. நமது எம்டி மேடம் அவர்களுக்கு ஒரு வரவேற்பு கவிதையை கொடுக்கிறேன். சிங்கப்பொன்னே வருக, சிங்கப்பொன்னே வருக, சீர்மிகு நானா நாணியின் தங்கத் தலைவியே வருக. முதியோர் வாழ சொர்க்க பூமியை நிதியென தந்த நங்கையே வருக. முதியோர் வாழ சொர்க்க பூமியை நிதியென தந்த நங்கையே வருக. சமேதரியே சாம்ராஜ்யம் சாதக்கரண்டிய செங்கோல் என்றிருந்த பெண்களுக்கு விடுதலை தந்த வீர மகளே வருக. நானா நானி போல நானிலமெங்கும் நாங்கள் காணவே இல்லைதான்.
யாரும் இல்லைங்க, நானா நானியின் நாட்டிய மயில். யாரா? அது ஒரு சஸ்பென்ஸ். ஆனா பூக்கடைக்கு விளம்பரம் தேவைதானா? ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு திரைப்படம் திருநீலகண்டர். அந்த படத்தில் திரு பாபநாசம் சிவன் அவர்கள் எழுதி இயற்றிய ஒரு பாடலை திரு M.K. தியாகராஜ பாகவதர் அவர்கள் பாடியது மிகவும் பிரபலமானது. அந்த பாடலின் புதிய ஒரு ஃபியூஷன் வெர்ஷனுக்கு ஒரு பரதநாட்டியம் நடனம் உங்கள் முன் ஆட விரும்புகிறேன். அதை நீங்கள் எல்லோரும் ரசிப்பீர்கள் என நம்புகிறேன்.
Thank you, everyone. I wish to use this opportunity to show my gratitude to my guru, my previous guru actually, Srimati Vidya Lakshmi, founder of Natya Sarvalaya, and Kumari Gokula Darshini, who very kindly choreographed this dance and trained me also. And my heartfelt gratitude to Srimati Maithili Narayanan, who gave me the opportunity to showcase this dance. And last but not the least, thank you everyone for being present here and witnessing my performance and encouraging me. Thank you. அடுத்ததாக புத்தக வெளியீடு. விழாவின் நாயகி எழுத்தாளர் சைலஜாவை பற்றி பேசுவதற்கு முதலில் சங்கரியை அழைக்கிறேன். அம்மணி, உனக்கு ஒரு மணி ஆர்டர் வந்திருக்குமா? வந்து கையெழுத்து போட்டுட்டு வாங்கிக்கோ குழந்தை. இப்படி 10 வயசுல ஒரு பெரிய வெல்னோனோட லீடிங் மேகசின்லேருந்து 5 ரூபாய் சன்மானத்துக்கு வந்த அதே மேகசினோட பவழ விழாவுக்கு அவளோட வானை தொடலாம் வாங்குற தொடர்கதைக்கு சிட்டி ஃபுல்லாக பெரிய பெரிய மேகசின் போஸ்டரை ஒட்டி பிரமாதப்படுத்தி 30,000 ரூபாய்க்கு சன்மானத்துக்கு வாங்கின பெருமை யாருக்கு வரும்? சைலஜாவை தவிர. அப்படியே கொஞ்சம் மைத்திலியோட ஸ்ரீரங்கத்துக்கு போகலாமா? படிப்பில் ஆர்வம் போல 8வது படிக்கிறச்சியே என்சிசியும் சேர்த்து J1 எக்ஸாமை பாஸ் பண்ணிட்டா. ஆர்மியில் சேர்ற ஆசையில் பெண்கள்லாம் ஆர்மிக்கு போகலாமா என்ன, பேசாமல் வீட்டில் இரு அப்படின்னு எதிர்ப்பு வேற வழி இல்லாமல் டீனேஜ்லேயே கல்யாணமும் ஆயிடுது. கல்யாணமாகி பெங்களூர் போனாலும் உள்ளுக்குள்ளே படிக்கிற ஆசை மட்டும் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்குமா. நம்ம ஹீரோயின் அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்தையும் விட்டுருவாளான்னு. She took up Tamil literature and passed when she was fully pregnant. 2 of her stories, அப்புறம் பெங்களூர் கிளம்பியாச்சு. 2 of her stories got translated into Kannada. Apart from that, she was also into voiceover, jingles, short films. அது இதுன்னு அவளோட லைஃப் fully took over. She was too busy. பாலச்சந்தர் சாருக்கு, டைரக்டர் பாலச்சந்தர், மைத்திலியோட நகைச்சுவை பேச்சு ரொம்ப பிடிச்சி போக ரமணி வர்சஸ் ரமணி எபிசோட் 3 எபிசோட்ஸுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காரு. பெங்களூர்ல நடந்த பாரதி விழாவில் கர்நாடகா முழுசா வந்து கலந்துருக்கு. 16 நாடகத்தில் நடிச்சதுக்கு, சைலஜா நடித்த நாடகத்தில் இவங்களுக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட். கேன் யூ பிலீவ் இட்? ஷீ காட் இட். அதுவும் யார் கையால? த ஓன்லி ஒன் சுஜாதா, whom she adores. நடிப்பில் இப்படியெல்லாம் ப்ரைஸ் வாங்கினாலும் அவளுக்கு என்னவோ ரைட்டிங்கில் மட்டும்தான். அவளோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஓன்லி ஆன் ரைட்டிங். ஆன் த ஸ்பாட் ஷார்ட் ஸ்டோரி காம்படிஷனில் டைரக்டர் மகேந்திரன் கையால் கதைக்கு ப்ரைஸ் வாங்கியிருக்கான். ஸ்ரீரங்கத்தில் சின்ன வயசுல இவளோட முதல் கவியரங்கம் தசாவதாரங்கிற தலைப்பில் கவிஞர் வாலி தலைமையில் நடந்தது. அதில் நம்ம மைத்திலி அந்த சின்ன வயசுல பெருமாளோட கூர்மாவதாரம் பற்றி கவிதை வாசிக்க பல பேர் வந்து பாராட்டினான். இந்த மாதிரி நிறைய கவியரங்கத்தில் அவள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கான். தமிழ் இலக்கியம் படித்ததுனால மரபு கவிதைகள் நிறைய எழுதி பரிசு வாங்கியிருக்கான். From 2020, she started YouTube programs also. திருப்பாவையிலேருந்து பல ஆன்மீக விஷயங்களை பேசியிருக்கான். Internationally also, she is very famous in countries like Canada, Sri Lanka, USA. In particular, in Canada தேசத்துக்கு ஒலி எஃப்எம்முக்கு ஆர்ஜேயாக இருந்து தமிழ் நிகழ்ச்சிகள் பல she has done it for them. பெங்களூர் தமிழ் சங்கம் நடத்தின சிறுகதை, கவிதை, கட்டுரை 3 போட்டிகள் எல்லாத்துலேயும் ஒரே நேரத்தில் முதல் பரிசு வாங்கியிருக்காங்க.
இது ரொம்ப பெருமையான விஷயம். ஆல்மோஸ்ட் ஆல் மேஜர் மேகசின்ஸ், ஆனந்த விகடன், கல்கி, அமுதசுரபி, தினமலர், கலைமகள், ஓம் சக்தி, இலக்கிய பீடம், ராமகிருஷ்ணன் விஜயம், இப்படி பிரபலமான அத்தனை பத்திரிகையிலையும் சிறுகதை, நாவல் போட்டிகளை எல்லாத்தையும் பரிசு வாங்கியிருக்காரு. இது இந்த லிஸ்ட் போயிட்டே இருக்கும். பொதிகை டிவியில் 18 வாரங்கள் சித்தர்கள் பற்றி மைத்திலியோட கசின் த ஃபேமஸ் இந்திரா சௌந்தரராஜன் கூட பேசியிருக்காங்க. அதே பொதிகை டிவியில் இசைக்கவி ரமணனோட கொஞ்சம் கவிதை கொஞ்சம் தேநீர் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் 4 தரம் கலந்துட்டு பேசியிருக்காளாம். அது அவளுக்கு ரொம்ப பெருமை. இன்டர்நெட் தமிழ் குரூப்ஸில் நிறைய இதில் கதை, கவிதைகள், கட்டுரைன்னு பரிசு வாங்கியிருக்கோம். நிறைய இந்த யங் ஜெனரேஷன் இளம் எழுத்தாளர்களை ஊக்குவிக்கிறதுல ஷீ இஸ் வெரி ப்ரவுட் ஆஃப் இட். இன்னும் நிறைய நல்ல படைப்புகள் எழுதுறது தான் அவளோட லட்சியம். மைத்திலியோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் சைல்ட்ஹுட்டில் ஆரம்பிச்சு அந்த 10 வயசுல ஸ்டார்ட் பண்ண அந்த ஜோக்கு இன்னும் தொடர்றது. பெண் எழுத்தாளர்களில் சென்ஸ் ஆஃப் ஹியூமரோட எழுதுகிற அந்த இது யாருக்குமே ரொம்ப வெரி ஃபியூ ரைட்டர்ஸ் அதே. அதில் ஷி ஹஸ் டன் ஸோ மெனி ஸ்டோரிஸ் இன் குமுதம், மங்கையர் மலரில் நிறைய பப்ளிஷ் ஆகிருக்கு. மறதி பற்றி அவள் எழுதின வெரி ரீசென்ட்லி ஷி ஹஸ் டன் ஒன் இன் அவர் குரூப். அதில் நாங்கள் சிரிச்சு ஒரு சென்டென்ஸுக்கும் ஒரு வேர்டுக்கும் அவ்வளோ சிரிச்சிருக்கோம். தேர் வர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் காமெண்ட்ஸ் ஆன் தட். மெனி ஆஃப் அவர் போயம்ஸ் ஆர் யூஸ்ட் பை எங்கள் குரூப்பில் இருக்கிற மிஸ்டர் அனந்த பத்மநாபன், நாகலட்சுமி, இவெல்லாம் இம்மீடியட்டாக தே யூஸ் டு யூஸ் இட். நான் ஆக்சுவலாக மிஸ்டர் அனந்த பத்மநாபனை கேட்டேன், எப்படி உங்களால் இம்மீடியட்டாக ராகம் போட முடியறதுன்னு. அவர் எனக்கு சொன்னார், அந்த லிரிக்ஸ் வந்து இம்மீடியட்டாக நம்மளோட மனசை ஆக்கிரமிச்சுடுறது, உடனே ஒரு ராகம் தோன்றுறது, அந்த வேர்ட்ஸ்லாம் டக்குன்னு அப்படியே வந்து விழருது. நாகலட்சுமி said the same thing. அது வந்து சரஸ்வதி கடாட்சம் தான், வேற ஒன்றுமே இல்லை அப்படின்னு. அவளும் அவள் வந்து எனக்கு நானில் அவளோட பார்ட்டிசிபேஷன் திவ்ய பிரபந்தங்கிற ஒரு குரூப் நடத்துகிறாள். இட் இஸ் இன்டர்நேஷ்னலி ஃபேமஸ். வி ஹவ் 100 members in that. Then she posts something or other in that. Interesting stories. இன்று ஒரு தகவல் மாதிரி சம்திங் ஆர் அதர், சயின்ஸ், அரசியல், ஸ்பேஸ், ஆழ்வார்கள், நாயன்மார்கள், கம்பன், பாரதி, ஆண்டாள், கண்ணதாசன், ஏதாவது ஒன்று படிக்கிறதுக்கு இருக்கும். எவ்ரி டே வி ஆர் ஃபெட் வித் சம் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் ஆர் அதர். கம்பன் கவிநயம்னு அடிக்கடி சொற்பொழிவு கொடுக்குறா. லேட்டஸ்டாக கண்ணதாசன் பற்றி பேசினா கேட்டுட்டு நம்மளாம் மறந்து போயிருக்கணும். எல்லையில் பணியாற்றுற இராணுவ வீரர்களுக்கு மேலே மைத்திலிக்கு எப்பவுமே ஒரு மரியாதை உண்டு. அவர்களை பற்றி அப்பப்போ தகவல் கொடுப்பாள். இதெல்லாம் போராதுன்னு she has participated in 10 kilometers marathon and won a medal also. Yoga டேக்கு 108 சூரிய நமஸ்காரம்ஸ் she has done. I think you heard me right. It was 108 சூரிய நமஸ்காரம்ஸ். I think நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். I think I should summarize. மைத்திலி ஒரு குடும்ப தலைவி, ஆன்மீக பேச்சாளர், கவிஞர், நாடக வசனகர்த்தா, நாடக டைரக்டர், வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட், இன்னும் எத்தனையோ. Due to time constraint, I have to limit myself to this. I'm sorry. கடைசி செய்தி இன்னைக்கு மார்னிங் கிடைச்சது. புதுக்கோட்டை இலக்கிய அமைப்பிலேருந்து சொல்லின் செல்வி கடைசியாக ஒரு நான் லிமிட் பண்ணிக்கலாம்னா கூட என்னை விட மாட்டேங்கிறான். இப்போ லேட்டஸ்டாக கிடைச்ச நியூஸ் இது. மைத்திலி, ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் த நியூ புக். இதெல்லாம் நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. நீ இன்னும் மேல மேல நிறைய பரிசுகள்லாம் வாங்கறதுக்கு என்னோட ஆசைகள்மா. நீ புத்தக வெளியிட்டு தான் நான் இங்க வந்தேனே.
now give a bouquet and shawl to Mrs. Uma Maheshwari. Now the book launch. சஸ்பென்ஸாக ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கிற நம்ம எழுத்தாளருக்கே ஒரு சஸ்பென்ஸ். இப்போ மிஸ்ஸஸ் உமா மகேஸ்வரி வில் ஜாயின் அஸ் இன் கிரியேட்டிங் திஸ் சஸ்பென்ஸ் டு மிஸ்ஸஸ் மைடி. ஒரு தடவை சொல்ல பேச்சு கேட்டு அனைவருக்கும் வணக்கம். இன்றைய மாலை பொழுதில் எத்தனை சஸ்பென்ஸ்களை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு சஸ்பென்ஸாக கொடுத்து கொண்டிருக்கும் மைதிலிக்கு நம் நாணாநாணி நான்கில் இருக்கும் மூத்த குடிமக்கள் சார்பில் ஒரு சஸ்பென்ஸ் கொடுக்கப் போகிறோம். கதை, கட்டுரை, கவிதை, நாடகங்கள் என்று எழுதும் திறமையுடைய இவருக்கு முத்தமிழ் மாமணி என்ற விருதை பெருமையுடன் அளித்தார்கள். திருமதி சைலஜாவின் அன்பு கணவர் நாராயணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். திருவள்ளுவருக்கு முத்தமிழ் மாமணி என்ற விருது இதோ மேடம் திருமதி உமாமகேஸ்வரி அவர்கள் திருமதி மைதிலிக்கு வழங்குவார். இங்கே நடக்கின்ற இந்த பிரபல குழுவில் பல நிறைய நல்ல விஷயங்களை நாங்கள் படித்து கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ராதா மேடம் வந்து அவங்க சொல்லின் செல்வி அப்படின்னு முதல்ல பட்டம் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பரிசாக அவங்களுக்கு கொடுத்தாங்க. நாங்கள் எல்லாரும் திவ்ய பட்டம் கொடுக்குற அனைத்தும் ரொம்ப பெருமை அடைகிறோம். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். நான்
ட்ராமாவில் எல்லாத்தையும் சஸ்பென்ஸ் வச்சுட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கேன்னு நினச்சா எனக்கு தெரியாமல் பாருங்க என்னென்னமோ இங்கே நடக்கிறது ஒன்றும் புரியவே இல்லை எனக்கு. எல்லாம் சொன்னதே என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை நான். பட் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் இவ்வளோ தூரம் பண்ணதுக்கு. இந்த நேரத்தில் டாக்டரின் நண்பர் திரு சீனிவாசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவர் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சது எல்லாருக்கும் ஸ்வீட் வரப்போகுது, இந்த மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணுறது அவர் தான். டாக்டர் கர்ணன்னா நம்ம டாக்டர் நவநீத கிருஷ்ணன், கர்ணன்னா சீனிவாசன் சார் பாரி. அவங்க 2 பேர் நட்பு ரொம்ப நாள் நட்பு. முகநக நட்பது நட்புன்று நெஞ்ச தகநக நட்பது நட்புன்னு திருக்குறள் எழுதிக்கார் இல்லையா? மனசார பழகிறது தான் நட்பு, மூஞ்சிக்கிட்ட பார்த்து பழகிறது நட்பு இல்லை. அப்படிப்பட்ட நண்பர் திரு சீனிவாசன் தயவு செய்து நாங்கள் மேடைக்கு வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். அவர் தான் ஸ்பான்சர் இன்னைக்கு ஸ்வீட்டுக்கும் மாங்காய் என்னென்னமோ கொண்டு வந்துட்டார். எப்போதும் நம்மளோட நானாடிக்கு இவர் செய்கிறவர். டாக்டரோட அருமையான நண்பர் திரு சீனிவாசன் அவர்கள் மேடைக்கு ஒரு நிமிஷம் எப்படி கேட்டுக்கிறேன். Too many suspenses requested to be and you seek for a moment. Thank you. இப்பொழுது நமது எம்டி மேடம் ஒரு சில வார்த்தைகள் பேசும்படி பணிமொழி கேட்டுக்கொள்கிறேன். This world is a work of art by God. So relatively, this stage always gives me a wow feel because you do such wonderful programs and create a great vibration here. And thanks to Shailaja Amma for the welcome poem. I'm really honored and happy. And Meena Kumari Amma. டான்ஸ் உங்களோட பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. சீரியஸ் டான்ஸ் மாதிரியும் இல்லை. அண்ட் உங்களோட லாங் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஷோஸ் அப் இன் யோர் டான்ஸ். இட்ஸ் ஸோ கிரேஸ்ஃபுல் அண்ட் லவ்லி. தேங்க்யூ ஃபார் ஷேரிங் தட் ஆர்ட் வித் ஆல் ஆஃப் அஸ். தேங்க்யூ. சின்ன வயசில் ஒரு பேஜில் திருக்குறள் ஒரு புக்கில் ஒரு பேஜ் இருக்கும். அண்ட் இப்போ ரீசெண்டாக தயானந்த சரஸ்வதி சுவாமி ஒரு புக் கொடுத்தாரு. அதில் ஒவ்வொரு கோட் ஒவ்வொரு நேம் இருக்கும். ஸோ காலையில் எப்படியாவது நம்ம அந்த புக்கு திறந்து பார்த்தோன்னே இன்னைக்கு கடவுள் என்ன சொல்ல வராரு நமக்கு அப்படிங்கிறது அந்த கோட்லேயே இருக்கும். அப்படின்னு நினச்சிட்டே ஒரு புக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஓகே இது இன்னைக்கான மெசேஜ் ஃப்ரம் காட் அப்படின்னு எடுத்துப்போம். அந்த மாதிரி சிறுகதை தொகுப்பில் ஒரு அழகான விஷயம், புத்தகத்தை திறந்து இந்த நாளின் நமக்கான கதை எது என்று படிக்கும் சுவாரஸ்யம். இன்று எனக்கு அப்படி அமைந்த சிறுகதை கடலம்மா. கடல் பருந்து விரிந்து அனைத்தையும் உள்ளடக்கியது. அது ஒரு அழகான தனி உலகம். அம்மா அம்மா அவர்களுடைய உணர்வும் அதுவும் ஒரு தனி உலகம். ஓகே, இப்போ கடல் அம்மா இவர் யாரு, கடலின் அன்னை யாராக இருக்கும் என சிறுகதை தலைப்பை பார்த்ததும் ஒரு கேள்வி. மீனாக இருக்குமோ? படித்து தெரிந்து கொள்ளும் ஒரு ஆவல், சுவாரஸ்யமும் ஆவலும் ஆவலுடன் படிக்க ஆரம்பித்தேன். கதாபாத்திரத்தின் பெயர்கள் நான் கல்லூரியில் படிக்கும்போது திரு ரமணிச்சந்திரன் அவர்களின் நாவல் மிகவும் பிரபலமானது.
அவர்களின் கதாபாத்திரங்கள் மிகவும் தமிழ் அழகாக சொல்லுவதற்கு இனிமையாக இருக்கும். அதுபோல அம்மா அவர்களின் கதைகளில் வரும் கதாபாத்திரங்களின் பெயர்கள் மிகவும் ரொம்ப அட்ராக்டிவான ஒரு விஷயமாகவும் இருந்தது. முத்துமணி கடலின் பாஷையாக அமைந்திருந்தது தலைப்புக்கேற்ப. இருளப்பன், கருப்பன், கடல்வாழ் பெண்கள், கடல்வாழ் பெண்கள், கடலோரத்தில் மீனவ பெண்கள் தன் கணவர் இன்று இரவு வந்து விடுவாரோ என்ற கேள்வியை கேட்பது போல, இருளில் கேட்பது போல இருளப்பன், கருப்பன் என்ற பெயர்கள் அமைந்திருந்தது. முதல் ஒரு பத்தியிலேயே மீனவர் வீட்டிலிருந்து இலங்கை கடற்படையினர் இழுத்துக் கொண்டு போகும் காட்சியை கண்முன்னே கொண்டு வந்திருக்கிறார். ஒரே பத்தியில் நம்மை ஒரு இடத்திலிருந்து பல இடங்களுக்கு அழைத்து செல்கிறார். நம் மூளையை சுறுசுறுப்பாகவும் அதே சமயம் இலகுவாகவும் எடுத்து செல்கிறார். இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அப்ளிகேஷன் ஒன்று, AI அப்ளிகேஷன் ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. தட் இஸ் டு கீப் சீனியர் சிட்டிசன்ஸ், prevent them from dementia. ஸோ அதுக்காக ஒரு AI அப்ளிகேஷன் ஒன்று டெவலப் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. that was very good, but that involved a lot of screen time. பட் அம்மாவுடைய புத்தகங்கள் கண்டிப்பாக it is something that is going to reduce our screen time, but going to keep all the brains very active. உணர்வுகள் ஒரு பேஜில் பல இடங்களுக்கு எடுத்துச் செல்வது மட்டுமல்லாமல் அன்பு, ஆசை, ஆறுதல், வேதனை, பயம், கோபம், ஏக்கம், கவலை, கண்ணீர், நம்பிக்கை என பலவிதமான உணர்வுகளை கொண்டு வந்து கதையை உயிரோட்டம் ஆக்கியிருக்கிறார் எழுத்தாளர் சைலஜா அம்மா அவர்கள். விஜயின் கில்லி படம் பார்ப்பது போல மிகவும் சுவாரஸ்யமாக கொண்டு செல்கிறார். மாமா, கண்ணு என கொஞ்சம் அன்பு பரிமாறும் வார்த்தைகள் நம் மனதில் கட்டாயம் மலைச்சாரல் வரச் செய்யும். PhDல இவங்க புக் இருந்திருக்கலாமோ, நம்ம கொஞ்சம் இன்னும் சூப்பரா சுவாரஸ்யமா நம்ம PhD பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்தது. எழுத்தாளர்களின் எழுத்துக்கள் மனதில் ஆழமாய் பதியும். அதுபோல இவர் ஒவ்வொரு வார்த்தையும் ஆழமாய் பதிந்திருந்தது. எடுத்துக்காட்டாக முத்துமணியின் கண்ணில் கடலாய் நீர் வழிந்தது. எப்படி வழிந்ததாம்? கடலாய் கண்ணீர் வழிந்ததாம். அப்படி ஒரு கடலுக்காக பொருத்தமாக அவர் எழுதியிருந்தது மனதில் பதிந்தது. கதையினோடு இன்னும் சிலவற்று 1000 கிலோ கடல் பாசிக்கு ரூபாய் 25,000 வாங்குகிறார்களாம். நல்ல டிமாண்டடி என கணக்கையும் ஊடே நமக்கு கொண்டு சேர்த்து கணக்கு போடவும் வைக்கிறார். படிக்கும் போதே நம் கண்முன்னே கதைகள் நாடகமாக அரங்கேற்றுகின்றன. அது மட்டுமா, ஹெல்த் டிப்ஸும் உண்டு. கடல் பாசியை பயன்படுத்தினால் உடல் ஆரோக்கியமாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்குமாம். கடல் பாசி வாசனை நன்றாக இருக்காது என நிறைய பேர் அறிவோம். ஆனால் கடல் பாசி சாப்பிடும் பொருளாக எப்படி ப்ராசஸ் செய்கிறார்கள் என்று எவ்வளவு பேருக்கு தெரியும்? அதை 3 வரிகளில் அந்த கதையில் கொண்டு வந்திருக்கிறார். இப்படி நாலேஜ் டெவலப் செய்து இன்ஃபர்மேஷன்ஸையும் கேதர் பண்ணி கொள்ளலாம் இவர் கதைகளை. நம்ம பிறந்த வீட்டில் இந்த தொழிலை பழக்கித்தான் அனுப்பியிருக்காங்க என்ற வீரலட்சுமியின் குரல் தொழில் கற்றலின் அவசியத்தையும் கூறும். கடல் மீனவ பெண்களின் வாழ்வை கண்முன்னே தத்ரூபமாக கொண்டு வந்திருக்கிறார் இக்கதையில். நாம் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள், அதிர்ஷ்டக்காரர்கள் என ஒவ்வொருவரின் மனமும் ஒரு நடிகேனும் நினைக்கக்கூடும். கவலையில் கண்ணீர் வரச் செய்து அடுத்து வரும் வரிகளிலேயே ஆனந்த கண்ணீரையும் வரவழைத்து காட்டியிருக்கிறார் எழுத்தாளர். அவருக்கு ஒரு பெரிய சபாஷ். இக்கதையை முடிக்கும் போது நடுகள் இணைய
என தெரிந்தபோது எழுத்தாளரின் பல்வேறு காலகட்டத்தில் எழுதிய கதைகளை நமக்கு பொக்கிஷமாக குவிகம் பதிப்பகத்தின் மூலம் நினைவு சுமைகள் என்ற புத்தகத்தில் கொடுத்திருப்பது வாசகர்களுக்கு எழுத்தாளர் சைலஜா என்னும் திருமதி மைத்திலி நாராயணன் அவர்களின் அன்பு பரிசு என புரியும். ரத்தின சுருக்கமாக இந்த புத்தகத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், ஒரு சிறந்த எழுத்தாளரின் படைப்பு இப்புத்தகம். படிக்க நாம் கொடுத்து வைத்தவர்களாக இருக்க வேண்டும். அம்மா சைலஜா அம்மாவின் 2 வெவ்வேறு awards and titles. So congratulations, Amma. Wishing you many, many more to come. And we are proud to have you here with us. ரொம்ப நன்றி நமது எம்டி மேடம். அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல அந்த கதை புஸ்தகத்தை படிச்சுட்டும் ஒவ்வொரு கதைகளையும் ஸ்லாகிச்சு அவங்களுக்கு இருக்கிற நேரத்துக்குள்ள இந்த இதையும் படித்து இங்கே வந்து அதை பற்றி விவரமாக சொல்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய பெருந்தன்மையான மனசு இல்லையா அவங்களுக்கு. ரொம்ப அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். உங்களுடைய பிஸி ஷெட்யூல் இந்த இடத்துக்கு வந்து இந்த புஸ்தக வெளியீட்டை நடத்தி மனமாற இப்படி பாராட்டி உங்களால் இன்னும் நீங்கள் வந்த நேரம் இவங்கெல்லாம் ஏதோ விருது அது இதுன்னு கொடுத்து என்னை மேலும் சிறப்பிச்சுட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. புஸ்தக வெளியீடு. Thank you, Madam Secretary, TKC. In the Ninevu Sumagal book, it's available for all those who have made the payment earlier. We will distribute the book after the function. Book வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க you can pay with GPay or cash. It's at 175 rupees only. Ninevu Sumagal இவங்க சொன்ன மாதிரி 28 அழகான ஷார்ட் ஸ்டோரிஸ் நம் நினைவில் தென்றல் வீசி செல்லும் பாடம் புகட்டும் அறிவூட்டும் அன்பூட்டும் அனைவரும் புத்தகத்தை வாங்கி படித்து மகிழ்மாறு வேண்டிக் கொள்கிறேன். Now we will go to the fun part of the day. We will start off with the next program in a minute or so. Please bear with us.